ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாம உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இந்த அவல் லட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கப்பு போல் அவல் எடுத்துருக்கிறேன். சிவப்பு அவல் தான் எடுத்துருக்கிறேன். அவலில் பார்த்திங்கன்னா நெல், உமி, அப்புறம் இந்த மாதிரி கருப்பாக நிறைய தூசி இருக்கும். இதை அவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அவலை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 2-3 ஏலக்காயும் சேர்த்து நல்ல பவுடராக ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்போஸ் ஏலக்காய் பொடிக்கும் போது சேர்க்க மறந்துட்டிங்கன்னா கடைசியாக ஸ்வீட் பண்ணும்போது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், தப்பில்லை. அவலில் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக பொடிச்செடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடிச்செடுத்து இதை சைடில் ஓரமாக தனியாக வச்சுக்கலாம். இப்போ 1 to 1.5 ஸ்பூன் பாசிப்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அவல் லட்டுக்கு பாசிப்பருப்பு கண்டிப்பாக சேர்த்து தான் பண்ணணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பருப்பு இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இந்த பருப்பை நல்லா குழைய வேக வைக்கணும்னு இல்லை, பாதி வேக்காடு, அதாவது அரை வேக்காடு வெந்தாலே போதும். பருப்பு இந்த அளவுக்கு வெந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பெரிய கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக வெல்லம், சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் அச்சு வெல்லம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைய விடணும். இந்த அவல் லட்டுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. ஸோ லைட்டாக கரைஞ்சாலே போதும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மும்பையில் கல், மண், தூசி எதுவும் இல்லாத வெல்லம் கிடைக்கும். ஸோ நான் வடிகட்டு எதுவும் போடுறதில்ல, அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவலை சேர்த்த உடனே டக்குன்னு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு கை வச்சு அவலை தட்டிக்கிட்டு இன்னொரு கை வச்சு கரண்டியால் கிளறிட்டே இருங்க. இந்த வெள்ளை கரைசல்லே அவல் நல்லா வெந்துடும். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் கிளறிட்டே தான் இருக்கணும். ஒன்ஸ் அவல் வெந்துடுச்சுன்னா அதுக்கப்புறமா கட்டி பிடிக்காது. இப்போ அவல் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். கரண்டி போட்டு எதுவும் கிளற வேண்டாம். இப்போ இந்த அவலில் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாசிப்பருப்பை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அவல் லட்டுக்கு ஹைலைட்டே பாசிப்பருப்பு தான். நம்ம அவலுக்கு இது வரைக்கும் நெய் சேர்க்கவே இல்லை. ஸோ கொஞ்சம் தாராளமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அவல் பொடிக்கும் போது ஏலக்காய் சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி அவல் கூட ஏலக்காய் சேர்த்து பொடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஏலக்காய் பொடி ஆட் பண்ணலை. இப்போ இதில் ஒரு கைப்பிடியை விட கூடுதல் அளவுக்கு துருவின வெள்ளை தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் குவான்டிட்டி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த அவல் லட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பட் நிறைய பேர் துருவின தேங்காய்க்கு பதிலாக துண்டு தேங்காய் போட்டு பண்ணுவாங்க. பட் அதை விட இந்த துருவின தேங்காய் போட்டு பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அவலில் சூடு இருக்கும்போது இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். கிருஷ்ணருக்கு வெண்ணெய் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவலும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் இந்த அவல் லட்டு தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சத்தை லட்டு பிடிச்சிட்டு மீதியை அப்படியே பிளேட்டில் தட்டி வச்சுட்டேன். இப்போ கிருஷ்ணருக்கு அப்படியே கொண்டு வச்சிடலாம். பாருங்கள், கடாயிலையும் கொஞ்சம் கூட அவல் ஒட்டவே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிளான கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் லட்டும் வெண்ணையும். நீங்களும் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த அவல் லட்டை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய டைம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில், அதாவது SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Happy Gokulashtami to all of you.